Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.6 Question number 2 First Subdivision. Find the intervals of monotonicities and hence find the local extremum. அதாவது ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equal to 2x cube plus 3x square minus 12x. ஸோ இது ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு f dash of x கிடைச்சிடும். f dash of x எவ்வளோ அப்படின்னா 2 into x cube ஓட ஆன்சர் 3x square plus 3 into x square differentiate பண்ணா 2x minus 12 into x differentiate பண்ணா 1. So which is equal to 2 3s are 6x square plus 3 2s are 6x minus 12. So நம்ம f dash of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்னா put f dash of x equal to 0. So f dash of x 0 போட்டோம் அப்படின்னா 6x square plus 6x minus 12 equal to 0. இதெல்லாம் 6ஆல் டிவைட் பண்ணால் x square plus x minus 2 equal to 0. 6 1 times வரும், இங்கே 2 times வரும். ஸோ இப்போ பெருக்குனா minus 2 வரணும், கூட்டினா வந்து plus 1 வரணும். இப்போ 2ல் 1 போனால் 1, இங்கே ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே உள்ள வேரியபிள் x முன்னாடி 1 இருக்கனால நம்ம எதுவும் டிவைட் பண்ண தேவையில்லை. 1ஆல் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x plus 2 into x minus 1 equal to 0. அப்போ இது தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணால் x plus 2 equal to 0 or x minus 1 equal to 0. இப்போ x equal to plus 2 அங்கே போனால் minus 2, minus 1 அங்கே போனால் plus 1. ஸோ minus 2 and plus 1 கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரியல் லைன் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரியல் லைனில் ஒரு எண்ணில் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னும் இன்னொரு எண்ணில் ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் போட்டுக்கலாம். ஸோ இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே டிஃபைன்டு தான். நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சதுன்னா -2 1. ஸோ இது ரெண்டையும் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்வல்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இன்டர்வல்ஸ் என்ன அப்படின்னா -∞, -2 ஒரு இன்டர்வல், -2, 1 ஒரு இன்டர்வல், 1, ஒரு இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வல்ஸில் மோனோடோனோசிட்டியை நம்ம செக் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ டேபிள் நம்ம வரைஞ்சாச்சு. இந்த டேபிளில் ஹெட்டிங்ஸ் என்ன எழுதிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இன்டர்வல், அடுத்த ஹெட்டிங் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு போடுறோம். ஸோ சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வச்சு மோனோடோனோசிட்டி ஓரியல்பு தன்மை. ஸோ நமக்கு இன்டர்வல்ஸ் என்னென்ன கிடைச்சதுன்னா ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, -2, அடுத்த இன்டர்வல் -2, 1, அடுத்த இன்டர்வல் 1, ஸோ இப்போ -∞, -2க்கு நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். சப்போஸ் -3ன்னு எடுத்துக்கோம். ஸோ -3 எடுத்து இந்த f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ -3ன்னு போட்டால் 6 into -3 the whole square, அது வந்து 9 ஆயிரும், ப்ளஸ் 6 into -3 -12. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 9s are 54, -18 -12. ஸோ 54 - 13 வந்துடும், which is equal to 54 - 30. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ. 54 30 நமக்கு இந்த வேல்யூ முக்கியம் இல்லை, இது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா பாசிட்டிவாக கிடைக்குது. ஸோ அடுத்தது -2க்கும் 1க்கும் நடுவில் ஒரு வேல்யூ. ஸோ எந்த வேல்யூ எடுத்துக்கலாம்னா 0 எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த f dash of x உடைய ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஸோ 0ன்னு போட்டால் 6 into 0 plus 6 into 0 -12. ஸோ இது 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் -12. ஸோ இந்த ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னா நெகட்டிவாக கிடைக்குது. ஸோ இந்த இன்டர்வலில் நமக்கு நெகட்டிவ். ஸோ அடுத்தது 1, அதில் வந்து நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 into 2 square 4 plus 6 into 2 -12. இது ரஃப் ஒர்க்கில் போட்டால் போதும். ஸோ 6 4s are 24 plus 6 2s are 12 -12. அப்போ 36 -12. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு தேவையில்லை, இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தான் முக்கியம். ஸோ இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. அப்போ பாசிட்டிவாக கிடைச்சா நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லிடலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்டர்வலில் இந்த மோனோடோனசிட்டி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்குது. இங்கே நெகட்டிவ் வந்துருக்கு -2, 1ல். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்.
அண்ட் ஃபைனலாக 1, நம்ம ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் வந்திருக்கனால இன்க்ரீசிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த டேபிளில் இருக்க ஆன்சர்ஸை வச்சு தான் நம்ம இதனுடைய லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் பற்றி எழுத போகிறோம். ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் எழுதணும்னா, ஸோ ஃப்ரம் த டேபிள் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் இங்கிருந்து இங்கே மாறக்குள்ள பாசிட்டிவ் டு நெகட்டிவாக மாறியிருக்கு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எங்கே அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் -2 இருக்குள்ள பாசிட்டிவ் டு நெகட்டிவாக மாறியிருக்கு. தேர்ஃபோர் எஃப் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா மேக்ஸிமம் போடணும், லோக்கல் மேக்ஸிமம் அட்டு இடஞ்சார்ந்த பெருமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இப்போ இந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம கொஷினில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x³ + 3x² -12 இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் -12x. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 × -2³ + 3 × -2² -12 × -2. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா which is equal to 2 × -2 3 வாட்டி பெருக்கினா -8 வந்துடும், ப்ளஸ் 3 × -2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 2s are 24. ஸோ 2 × -8 -16 ப்ளஸ் 3 4s are 12 ப்ளஸ் 24. ஸோ which is equal to -16 ப்ளஸ் 24 12 ஆட் பண்ணால் 36. ஸோ 36ல் 16 போயிடுச்சுன்னா 20. அப்போ அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அது வந்து 20 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம லோக்கல் மினிமத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் இந்த -2,1லேருந்து 1,∞ போகல நமக்கு வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா 1. ஸோ 1 வரக்குள்ள தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுது. அதாவது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக மாறுது. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஹேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா அதை நம்ம மினிமம்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அந்த லோக்கல் மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ லோக்கல் மினிமம் வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × 1³ ப்ளஸ் 3 × 1² -12 × 1. ஸோ 1³ 1 தான். அப்போ 2 × 1 2, இது வந்து 3 ஆயிரும், -12 which is equal to 5 - 12 which is equal to -7. இதான் வந்து நம்மளுடைய லோக்கல் மினிமம். இப்போ நம்ம லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் லோக்கல் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 20 அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் லோக்கல் மினிமம் ஈக்குவல் டு -7. இது எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 போட்டால் நமக்கு அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு ரியல் லைனில் குறிச்சிட்டு இன்டர்வல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இப்போ அந்த டேபிளில் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பாசிட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்தது இந்த டேபிளில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறிச்சுன்னா அந்த இடம் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறிச்சுன்னா லோக்கல் மினிமம்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பாயிண்டில் அது மாறிச்சோ அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு -2ல் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறிச்சு, அந்த இடம் தான் லோக்கல் மேக்ஸிமம்.
அப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைச்சிது அப்படின்னா 20 கிடைச்சிது. அதே போல் x ஈக்குவல் டு 1ல் நமக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறிச்சு. அப்போ அந்த இடம் லோக்கல் மினிமம். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தட் லோக்கல் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 20 அண்ட் லோக்கல் மினிமம் ஈக்குவல் டு -7. தேங்க்யூ.